அக்கா என்ன சொல்றீங்க? கல்யாணத்தை நிறுத்தணுமா? ஆமா மஞ்சுளா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நிறுத்தியே ஆகணும். இது உங்க வீட்டு பிரச்சனை. இதுல நான் வந்து எப்படி பேச முடியும்? நான் வந்தா முதல்ல அண்ணன் என்னை வீட்டுக்குள்ள விடுவாரா? வாசல்ல விரட்டி விட்டுற மாட்டாரு? ஏன் தம்பி, அவர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி கூழ கும்பிடு போடணும், எங்க நிமிரணும்னு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. சரி, இப்படி எல்லாம் செய்யறதுனால எனக்கு என்ன ஆதாயம்? ஆதாயம் எல்லாமே நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே. இதுல உங்களுக்கும் ஆதாயம் இருக்கு தம்பி. அத்தாச்சி ஆதாயம் இருக்குன்னு சொல்றாங்களே. சரி, அப்ப வீட்டுக்குள்ள கூப்பிடலாம். ஏய், என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? அத்தாச்சி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வா. அத்தாச்சி வாங்க, நீ வீட்டுக்குள்ள வாங்க. வாங்கக்கா, வாங்க. வாங்கக்கா, வாங்க அத்தாச்சி, உட்காருங்க. சொல்லுங்க அத்தாச்சி, இப்ப நான் என்ன செய்யணும்? அதுல எனக்கு என்ன ஆதாயம்? முதல்ல அதை சொல்லுங்க. கண்டிப்பா அதை நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். நாளைக்கு தென்றல பொண்ணு பார்க்க வர சாரதாவோட சம்பந்தத்தை மொத்தமா கட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் அவ நம்ம தெரு பக்கம் கூட வரக்கூடாது. தம்பி, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற பிளான் முழுக்க முழுக்க ஆண்டாளமா எனக்கு சொன்னது. அத நான் அப்படியே உங்ககிட்ட சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. அவ்வளவுதானே, கவலை விடுங்க அத்தாச்சி. இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. நாளைக்கு நான் வீட்டுக்கு வர்றேன். நம்ம தென்றல பொண்ணு பார்க்க வர்ற அந்த சாரதாவையும் அவங்க குடும்பத்தையும் துண்டக்கான துணியக்கானு ஓட வைக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம் தம்பி. அப்ப நான் புறப்படுறேன். சரிங்க அத்தாச்சி, நீங்க புறப்படுங்க. வரேன் மஞ்சு. சரிங்கக்கா. வாங்க. என்னங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவை இருக்குல்ல. 2 புள்ளைய பெத்து வச்சிருக்கோம். அவங்கள படிக்க வைக்கணும், கல்யாணம் காட்சின்னு செய்யணும். அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. எங்க இருந்து பணம் வரும்? இப்படி எல்லாம் ஏதாவது செஞ்சாதான் உண்டு. இந்த கவலையெல்லாம் ஆம்பளை எனக்கு தானே தெரியும். வீட்டுல இருக்க உனக்கு என்ன தெரியும்? ஆண்டாளம்மா தொடர்பு விட்டு போச்சேன்னு இருந்தேன். இப்ப தானா வருது. சந்தர்ப்பம் வரும்போதே லபக்குன்னு புடிச்சுக்கணும். நீ எதுவும் குழப்பிக்காத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏங்க, இது அவங்க வீட்டு பிரச்சனைங்க. இதனால நாளைக்கு நம்ம வீட்டுல பிரச்சனை வந்துருச்சுன்னா? நம்ம வீட்டுக்கு எதுக்கு பிரச்சனை வருது? தென்றல பொண்ணு பார்க்க அண்ணன் வீட்டுக்கு வர்றவங்களை தானே துரத்த போறேன். நம்ம வீட்டுக்கு வர்றவங்களையா துரத்த போறேன்? விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, என்னமோ பண்ணுங்க. நாளைக்கு நான் மட்டும் போகல, நீயும் என் கூட வர்ற. இந்த வேலைக்கு நான் எதுக்குங்க? உன்னைய வச்சுதான் நான் அங்க பல வேலையை செய்யணும். நாளைக்கு அண்ணன் வீட்டுக்கு போறதுக்கு நீ ரெடியா இரு. வேற எதுவும் பேசாத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. அக்கா ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிட்டு இருக்காங்கப்பா. சரி, இந்த இது கொடு. சீக்கிரம் ரெடி ஆக சொல்லு. சரியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ரெடி ஆக சொல்லு. சரிப்பா. எப்படி இருக்கீங்க? என்னண்ணே உடம்பெல்லாம் அப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னண்ணே, தென்றலுக்கு கல்யாணம் எல்லாம் வச்சிருக்கீங்களா? இந்த தம்பியை மறந்துட்டீங்களே? உன்னை யார் இங்க வர சொல்லுது? நான் தாங்க வர சொன்னேன். வாங்க,
வாங்க தம்பி வா வாங்க மஞ்சுளா. தாச்சி. என்ன எப்படி இருக்கீங்க? பையன் காலேஜ் போயிட்டு நல்லா இருக்கானா? படிக்கிறாங்க தாச்சி. லக்ஷ்மி ஆ, எனக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவனை வர சொல்லிருக்க? ஏங்க அடுத்தவங்க பண்ண தப்பையே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு நம்ம கூட எந்த மனுஷங்களுமே இருக்க மாட்டாங்க. யார் மேலதாங்க இந்த காலத்துல குறை இல்ல? அதுக்காக எல்லாரையும் ஒதுக்கி வச்சிட முடியுமா? வேண்டான்னு இது பாருங்க, வீட்ல ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்கன்னு 4 பேர் இருக்கணுங்க. அவன் வேணான்னு தான் நான் ஒதுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் என்ன கேட்காம எதுக்கு அவனை வர சொன்ன நீ? அண்ணே அத்தாச்சி திட்டாதீங்கண்ணே. அத்தாச்சி மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு செஞ்சவே நான். என்ன திட்டுங்க. நான் செஞ்ச தப்புக்கு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா இருக்கேனே. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பரிகாரம் பண்ற மாதிரி உங்களை நேர்ல பாக்குறதுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் பார்த்து அத்தாச்சி வந்தாங்க. நம்ம தெண்டல பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதா சொன்னாங்க. என் அண்ணன் பொண்ணுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நானும் அதுல கலந்துக்கிட்டு என் பங்குக்கு நானும் ஏதாவது செய்யணும்னு வந்திருக்கேனே. இது தப்பானே? இது தப்பா இருந்தா என்னை அடிங்கனே. அடிங்கனே, நல்லா அடிங்கனே. விடுங்க தம்பி. நான் யாருனே? உங்க தம்பினே. நான் புறப்படும் போது என் பொண்டாட்டி என்னை தடுத்தா. வேண்டாம் போகாதீங்க, உங்க அண்ணன் உங்களை திட்டுவாரு, கேவலமா பேசுவாருன்னு சொன்னானே. நான் சொன்னேன், எங்க அண்ணன் அப்படிப்பட்டவர் இல்லடி, அவர் குணத்துல தங்கம். நான் தான் கேவலமானவன். நான் அவர் வேட்டியை கூட உருகி இருக்கேன். அப்ப கூட அவர் மன்னிச்சு விட்டவர் தான். அப்புறம் சொன்னா, நீங்க அவமானப்பட்டு தான் திரும்ப போறீங்கன்னு அவர் சொன்னானே. நான் சொன்னேனே, எங்க அண்ணன் குழந்தை மாதிரிடி, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டாருன்னு. இன்னைக்கு நாளே சரியில்லைன்னு என் பொண்டாட்டி மறுபடியும் சொன்னான். அதுக்கு நான் சொன்னேன், எங்க அண்ணன் வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுதான் எனக்கு நல்ல நாள்னு சொல்லி அவளையும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணே, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நாம இனிமே எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சு வந்திருக்கேன். இனிமே உங்க முடிவு தானே ஏன் முடிவும்? ஏய், நீ எல்லாத்தையும் மறந்துருக்கலாம்டா, ஆனா நான் எதையும் மறக்கல. சரிண்ணே, நீங்க எப்ப மறக்குறீங்களோ அப்ப அத்தாச்சிக்கிட்ட சொல்லி அனுப்புங்கண்ணே. நான் வரேனே. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். தென்றலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும். நான் மனசார வாழ்த்துறேனே. வரேனே. அத்தாச்சி, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அத்தாச்சி. நான் மட்டும்தான் இங்க இருந்து போறேன், ஆனா என் மனசெல்லாம் இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த உதவினாலும் சொல்லி அனுப்புங்க. நான் அண்ணன் கூப்பிடாம இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், ஆனா வெளியில நின்னு எல்லா உதவியும் செய்வேன் அத்தாச்சி. நான் வரேன் அத்தாச்சி. மஞ்சுளா வா. தம்பி எங்க அவங்கள கூப்பிடுங்க, போயிட்டு இல்லடா. போறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க பகையாளியா இருந்தாலும் உள்ள வான்னு கூப்பிடுறவனா. நீ எனக்கு பகையாளி தான், ஆனா மஞ்சுளா நல்லவ. அவளுக்காக நான் உன்னை வீட்டுக்குள்ள வர சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. 1000 தான் இருந்தாலும் தம்பியை விட்டு கொடுத்துருவாரா? ஏய் உள்ள வா அண்ணே. வாங்கண்ணே. வாங்க தம்பி, வாங்க வா, உள்ள வா, முதல்ல வா. வாங்க சம்மதி, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க மாப்ள. வரேன் மாமா. வாங்க உள்ள வாங்க. வரேங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்க 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 வாங்க. பாப்பா வாங்க மாப்ள. உட்கார். ஹாய். இது என்னோட தம்பி வீரபாகு. அவங்க தம்பியோட சம்சாரம் மஞ்சுளா. வணக்கங்க. வணக்கங்க. லக்ஷ்மி, காஃபி கொண்டா போ. எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்?
நாம என்ன தெரியாதவங்களா? சரி, தென்றல கூட்டிட்டு வாங்க. போய் அக்காவை கூட்டிட்டு வாங்க. என்ன சித்து, பயங்கர சந்தோஷமா இருக்க போல இருக்கு. அம்மா சும்மா இருங்கம்மா. தென்றல், என் கண்ணே பற்றும் போல இருக்குமா. தேவதை மாதிரி இருக்குடா. அழகா இருக்க. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம், எப்போ நிச்சயம் வச்சுக்கலாம், கல்யாணம் எப்போன்னு நாள் குறிக்கிறத பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். இருங்கண்ணே, தாராளமா பேசலாமுங்க. நாங்களும் அதுக்கு தயாரா தானே இருக்கோம். சொல்லுங்கம்மா, நாங்க என்ன செய்யணும்? நீங்க உங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும். தென்றல என் பொண்ணு மாதிரி நான் பாத்துக்குவேன். இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் பிடிச்சு போய் தான் வந்திருக்கோம். பிடிச்சு போய் நீங்க வந்திருக்கீங்க சரி, மாப்பிள்ள வந்திருக்காரு சரி. உங்க வீட்ல நீங்க 2 பேரும் மட்டும்தானா? இப்ப இந்த அத்தாச்சி இருக்காங்க, அண்ணன் இருக்காரு, நான் தென்றலுக்கு சித்தப்பா, இந்த சித்தி, இப்படி எல்லாருமே இருக்கோம். ஆனா மாப்பிள்ளையோட அம்மா நீங்க மட்டும் தானே வந்திருக்கீங்க. மாப்பிள்ளையோட அப்பா வரலையே, அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? தம்பி, அதெல்லாம் எதுக்குப்பா, உனக்கு தேவையில்லாத விஷயம். அத்தாச்சி, மாப்பிள்ளையோட அப்பா முக்கியம் இல்லையா? என்ன அத்தாச்சி நீங்க இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அவரு எங்க மாமியார் கூட இருக்காரு. அப்படின்னா நீங்க உங்க மாமியார் கூட இல்லையா? தம்பி, அதெல்லாம் அவங்க சொந்த விஷயம். இருக்கட்டும் அத்தாச்சி, எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எங்களுக்கு எல்லாம் தெரியும், சரியா? எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அது எப்படின்னு சபைக்குன்னு வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் தெரியணும்ல. சித்தப்பா கொஞ்சம். இல்ல தென்றல், பரவாயில்ல. அவருக்கு தெரியல, அதான் கேக்குறாரு. நானே சொல்லிடுறேன். என் வீட்டுக்காரர் பேரு கண்ணன். ஆண்டாளம்மாவோட மகன்தான் என் மகனுக்கு அப்பா. ஓ, அப்போ நீங்க பெரிய இடம் தான். இல்ல, அவங்க பெரிய இடம், நாங்க மிடில் கிளாஸ். நான் ஏ கிளாஸ்னு நினைச்சேன். இப்போ எங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இல்லாம நீங்களே இருக்கும்போது நாங்க எப்படிமா உங்க கூட சம்பந்தம் பண்றது? தம்பி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அவங்கள? அத்தாச்சி, நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. எந்த பிரச்சனையும் வராதுடா. அண்ணே, உங்களுக்கு கோபம் தானே வருது? விசாரிக்கணும்னு தோணவே மாட்டேங்குதுண்ணே. டேய், எல்லாம் நாங்க விசாரிச்சு தான் முடிவு பண்ணிருக்கோம். இந்த குடும்பத்துக்கு நீங்க ஆம்பளை, நல்லா விசாரிச்சு முடிவு எடுத்திருக்கீங்க.
அதே போல அவங்க குடும்பத்துக்கும் ஒரு ஆம்பளை இருந்து முடிவு பண்ணிருக்கணும்ல. ஏன் நான் இருக்கனே அது போதாதா? தம்பி, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு பெரிய மனுஷன். அது வரைக்கும் நீங்க குழந்தைதான் மாப்பிள்ள. குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியணும்ல. அப்பா வந்து சபையில உட்கார்ந்து இவன் தான் என் புள்ளைன்னு சொல்லணும்ல. உயிரோட தானே இருக்காரு. செத்துட்டா எந்த கேள்வியும் இல்ல. ஏங்க இதெல்லாம் பேச நீங்க யாரு? சித்து எதுவும் பேசாத. இவர் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ வா. சொல்றேன்ல, நீ வா. சென்று கல்யாணத்துக்கு முன்னாடியே ரொம்ப நெருங்கி பழகி இருப்பாங்க போல இருக்கு. அதான் உரிமையோட பேசுறாங்க. தம்பி, அடுத்து ஆக வேண்டியதை பேசுங்க. அத்தாச்சி, 1000 தடவை போய் வந்து நல்லா விசாரிச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாம ஒரு தடவையாவது தீர போய் விசாரிக்கலாமா? இப்படி அவசரப்பட்டு முடிவு பண்ணிதான் ஏற்கனவே நீங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி தென்றல் கழுத்துல தாலி கட்டும் போது கல்யாணம் நின்னு போச்சு. அதனால எவ்வளவு ஏச்சு பேச்சு கிடைச்சது தெரியுமா? குடும்ப கௌரவமே போச்சு. இப்ப மறுபடியும் அதே மாதிரி நடக்கணுமா? சித்து, எதுக்கு இப்படி கோவப்படுற? பின்ன என்னங்க, அந்த ஆளு எதுக்குங்க எப்படிலாம் பேசிட்டு இருக்காரு? சித்து, அவரை பத்தி தான் உனக்கே தெரியுமே. அப்போ பணம் கொடுக்கலன்னு எங்க வீட்ல இருந்து நகையெல்லாம் திருடிட்டு போனாரு. அப்ப நீ தானே பணம் கொடுத்த. அந்த பணத்தை வாங்கிட்டு தானே அவர் அந்த நகையவே கொடுத்தாரு. அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நம்ம கல்யாணத்தை நாம முடிவு பண்ணிட்டோம். இனி யாரு என்ன பேசினா நமக்கு என்ன? அவர் பாட்டுக்கு பேசிட்டு போட்டோம். அப்புறமா நம்ம பேசிக்கலாம். இதுக்கு மேலயும் உங்களுக்கு என்ன தெரியணும்னு சொல்றீங்க? மாப்பிள்ளையோட அப்பா ஏன் வரலங்கிறது தான் என்னோட கேள்வி. டேய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்டா. அண்ணே, உங்களுக்கு கோபம் தானே வருது? இங்க வாங்க. மாப்பிள்ளையோட அப்பா ஏன் வரலன்னு தான் நான் கேக்குறேன். டேய் சம்மந்தி, பரவாயில்ல, இதுக்கும் நானே பதில் சொல்லிடுறேன். அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? ஏன் உங்ககிட்ட ஏதாவது குறை இருந்துச்சா? அப்படிலாம் இல்லைங்க. ஜாதகத்தை நம்பி என் வயித்துல வளர்ற குழந்தைய அழிச்சிடணும்னு என் மாமியார் சொன்னாங்க. நான் மாட்டேன்னு சொன்னேன். என்ன பிரிச்சுட்டாங்க. உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டாரா? இல்லங்க. அப்புறம் எப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அதையாவது முறையா பண்ணாரா? தம்பி, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அதாச்சி, உங்களுக்கும் அண்ணனுக்கும் கொஞ்சம் கூட விவரமே இல்ல. அந்த அம்மா புருஷன் கூட பேச்சுவார்த்தை இல்லைங்கிறாங்க. அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்கும் போது அவங்க குடும்பத்துல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் போல இருக்கே. இப்ப நீங்க வந்ததுதான்டா சிக்கல. பொண்ணு கொடுக்கறவன் நான், பொண்ணு எடுக்கிறவங்க அவங்க. நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிறோம்டா. இடையில நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அண்ணே, நம்ம பொண்ணு போய் வாழ போற வீடு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே கொடுக்கணும். பின்னாடி சிக்கல் ஏதும் வந்துடக்கூடாது இல்ல? இங்க பாருங்க, எங்களுக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை. சம்பந்தி, இவனுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. பரவாயில்லைங்க. சம்பந்தம் பேச வந்தா இப்படி 4 விதமான கேள்வி கேட்க தான் செய்வாங்க. பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை தானே. பாருங்க, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வரும்போது உங்க புருஷனையும் கூட்டிட்டு வந்து சம்மந்தம் பேசிருக்கலாம்ல. மாப்பிள்ளையோட அப்பா வராம எப்படி ஒரு சம்பந்தத்தை நாங்க முடிவு பண்றது? சரி, இன்னைக்கு தான் வரல, கல்யாணத்துக்காவது வருவாரா?
இங்க பாருங்க, கல்யாண மண்டபத்துக்கு 1000 பேர் வருவாங்கல்ல, அங்க 1000 கேள்வி வருமா? மா எதுக்குமா வீணா இவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இது வீணான பேச்சு இல்ல மாப்ள, விவரமான பேச்சு. மாப்பிள்ளையோட அப்பா கண்டிப்பா இருக்கணும், அவரோட சம்மதமும் வேணும்.